வெல்கம் டு டிஎன்ஐஏஎஸ் அகாடமி. நான் மதிராஜா திலகர், டிஎன்ஐஏஎஸ் அகாடமியோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர். இந்த வீடியோ பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இந்த வீடியோ ஹிஸ்ட்ரி ரிவ்யூ பார்ட் 1, அதாவது வரலாறு ஒரு பார்வை பகுதி 1. இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிற பாடம் இந்திய வரலாறு பிரிவு பண்டைய கால இந்தியா, அத்தியாயம் 1 வரலாற்றுக்கு முந்தைய கால இந்தியா. டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட், டிஎன்டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சாப்டருக்குள்ளே போகலாம். பண்டைய கால இந்தியா பொதுவாக 3 பிரிவாக பிரிக்கப்படுது. 1 வரலாற்றுக்கு முந்தைய காலம், 2 வரலாற்றுக்கு பிந்தைய காலம், 3 வரலாற்று காலம். இந்த 3 காலத்தில் வரலாற்றுக்கு முந்தைய காலமானது மொத்தம் 5 பிரிவாக வகைப்படுத்தப்படுது. 1 பழைய கற்காலம், 2 இடைக்கற்காலம், 3 புதிய கற்காலம், 4 தாமிர காலம், 5 உலோக காலம். இந்த 5 காலத்துக்கும் ஒவ்வொரு டேர்ம் பீரியட், அதாவது கால அளவு இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிமு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள காலகட்டத்தை பழைய கற்காலம் அப்படின்னும், கிமு 10,000 6,000 ஆண்டு வரையிலான காலகட்டத்தை இடைக்கற்காலம் அப்படின்னும், கிமு 6,000 4,000 ஆண்டு வரையிலான காலகட்டத்தை புதிய கற்காலம் அப்படின்னும், கிமு 4,000 1,500 ஆண்டு வரையிலான காலகட்டத்தை தாமிர காலம் அப்படின்னும், கிமு 1,500 600 ஆண்டு வரையிலான காலகட்டத்தை உலோக காலம் அப்படின்னும் வகைப்படுத்துகிறாங்க. இந்த ஒவ்வொரு காலத்திலையும் வாழ்ந்த மனிதர்கள், மக்களோட செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கு, அவங்க எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத பற்றி விவரமாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பழைய கற்காலம். இந்த பழைய கற்காலத்தில் வாழ்ந்த மனிதன் உணவை தேடி நாடோடியாக அலைஞ்சிருக்கான். சிக்கிமிக்கி கற்களை பயன்படுத்தி நெருப்பு கண்டுபிடிச்சிருக்கான். அப்படின்னா நெருப்பு கண்டுபிடிக்கப்பட்ட காலம் பழைய கற்காலம். பழைய கற்கால மனிதர்கள் இலை, தழை, மரப்பட்டைகள், விலங்குகளோட தோல் இவற்றை ஆடையாக அணிஞ்சிருக்காங்க. விலங்குகளை வேட்டையாடி இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு ஏதுவான உணவுப் பொருட்களாக, அதாவது தாவரங்கள், கிழங்குகளை சேகரித்து சாப்பிட்ருக்காங்க. இப்படி சாப்பிட்றதுக்கு ஏதுவான உணவுப் பொருட்களை சேகரித்து சாப்பிட்றவங்கள ஃபுட் கேத்தரர்ஸ், அதாவது உணவை சேகரிப்போர் அப்படின்னு குறிப்பிடுறோம். பழைய கற்கால மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு கற்கரிகளை பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கற்கரிகள் குவார்ட்சைட் அப்படின்னு சொல்லக்கூடிய பாறை கற்களால் ஆனவையாக இருந்திருக்கு. பழைய கற்காலத்தை சேர்ந்த ஓவியம் இந்தியாவில் மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பிம்பேத்கா கோயிலில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்களில் சில குறிப்பிடத்தகுந்த முக்கியமான இடங்கள்னா வடமேற்கு இந்தியாவில் உள்ள சோன் பள்ளத்தாக்கு, பெட்வா பீடபூமி, ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள லூனி ஆற்றுச் சமவெளி, மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள சோன் ஆற்றுப்படுகை, பிம்பேத்கா, மகேஸ்வா, நர்மதா பள்ளத்தாக்கில் ஆதம்கார் குன்று, ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உள்ள கர்னூல் குகை, ரேணிகுண்டா, கர்நாடகா மாநிலத்தில் பாகல்கோட், தமிழ்நாடு மாநிலத்தில் வடமதுரை, அத்திரம்பாக்கம், பல்லாவரம், காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர் இது எல்லாமே பழைய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்களில் சில குறிப்பிடத்தகுந்த முக்கியமான இடங்களாக இருக்குது. 2வது இடைக்கற்காலம். இடைக்கற்கால மனிதர்களோட செயல்பாடுகளில் வேட்டையாடுதல், உணவு சேகரித்தல் இருந்திருக்கு. இந்த 2 செயல்பாடுகளுமே பழைய கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்களால் செய்யப்பட்ட செயல்பாடுகள் தான். அது இங்கேயும் தொடர்ந்துருக்கு. இடைக்கற்கால மனிதர்கள் சிறிய வகை விலங்குகளை வேட்டையாடி இருக்காங்க. இடைக்கற்கால மனிதர்கள் வேட்டையாடுறதுக்கு வில், அம்பு கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. பழைய கற்கால மனிதர்கள் கற்கருவிகளை பயன்படுத்தி வேட்டையாடினாங்க. இடைக்கற்கால மனிதர்கள் வில், அம்பு பயன்படுத்தி வேட்டையாடிருக்காங்க. நுண் கற்கருவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கருவிகள் பயன்பாட்டில் இருந்திருக்கு. இந்த நுண் கற்கருவிகளோட அளவு அதிகபட்சம் 5 சென்டிமீட்டராக இருந்திருக்கு. இதை மைக்ரோலித் அப்படின்னு குறிப்பிடுறோம். இடைக்கற்காலத்தில் முக்கிய செயல்பாடுகள்னா தோட்டப்பயிரிடுதல், தொடக்க வேளாண்மை, இந்த 2 இருந்திருக்கு. இந்த 2 செயல்பாடுகளுமே இடைக்காலத்தோட இறுதியில் தான், அதாவது புதிய கற்காலத்தோட தொடக்கத்தில், இடைக்கற்காலத்தோட இறுதியில் இந்த 2 செயல்பாடுகளும் இருந்திருக்கு. அப்போ வேளாண்மையோட தொடக்க காலம் அப்படின்னா அது இடைக்கற்காலமாக கருதப்படுது. இடைக்கற்காலத்தில் விலங்குகள் பழக்கி வளர்க்கப்பட்டது. இடைக்கற்கால மனிதர்கள் விலங்குகளை பழக்கி வளர்த்துருக்காங்க. இதுவும் இடைக்கற்காலத்தோட இறுதியில் தான். அப்படி மனிதன் முதல்ல பழக்கப்படுத்தி வளர்த்த பிராணி எதுன்னா நாய். நாயை வளர்த்து வேட்டைக்கு பயன்படுத்தியிருக்காங்க. இடைக்கற்காலத்தை சேர்ந்த இடங்கள்னா குஜராத் மாநிலத்தில் உள்ள லாங்கஞ்ச், மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள ஆதம்கர், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார் மாநிலத்தில் சில இடங்கள். இது எல்லாமே இடைக்கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்களில் சில முக்கியமான குறிப்பிடத்தகுந்த இடங்கள். 3வது புதிய கற்காலம். புதிய கற்கால மனிதர்கள் ஒரே இடத்துல நீண்ட காலம் தங்கி வாழ்ந்திருக்காங்க. களிமண் குடிசைகள், கூரை வீடுகளில் தங்கி வாழ்ந்திருக்காங்க. உழவு தொழில் மேற்கொண்டிருக்காங்க. புதிய கற்கால மக்கள் விலங்குகளை வளர்த்துருக்காங்க. அதாவது காட்டு விலங்குகளை வீட்டு விலங்குகளாக வளர்க்க ஆரம்பித்து வளர்த்துருக்காங்க. இதற்கு ஆதாரமாக நாய், பன்றி, மான், நெருப்பு கோழி இந்த பிராணிகளோட எலும்புகள் கிடைச்சிருக்கு. புதிய கற்காலத்தில் சக்கரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சக்கரத்தை பயன்படுத்தி பொருட்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து போயிருக்காங்க.
மட்டும் இல்லாமல் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பாண்டம் செஞ்சுருக்காங்க. இறந்தவர்களை அடக்கம் செய்கிற முறை புதிய கற்காலத்தில் தான் உருவானது. அதாவது இறந்தவர்களை அடக்கம் செய்யும் முறை பின்பற்றப்பட்டது. அப்படி இறந்தவர்களை அடக்கம் செய்யும் போது அவங்களோட பழைய விலங்குகளையும் சேர்த்து வீட்டோட முற்றத்தில் புதைச்சிருக்காங்க. இதை முதுமக்கள் தாழி அப்படின்னு குறிப்பிடுவாங்க. தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள ஆதிச்சநல்லூரில் 2004 வருஷம் நடந்த அகழ்வாராய்ச்சியில் 160க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழி கண்டெடுத்திருக்காங்க. புதிய கற்கால மக்கள் என்ன வகையான ஆடைகள் அணிஞ்சாங்கன்னா பருத்தி மற்றும் கம்பளி ஆடைகளை அணிஞ்சாங்க. புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்களில் சில குறிப்பிடத்தகுந்த முக்கியமான இடங்கள்னா காஷ்மீர் பள்ளத்தாக்கு, பீகார் மாநிலத்தில் சிராந்த், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போலான் சமவெளி, தக்கான பகுதிகள், அப்புறம் கர்நாடக மாநிலத்தில் மாஸ்கி, பிரம்மகிரி, ஹல்லூர், கோடைகள், ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உட்னூர், தமிழ்நாடு மாநிலத்தில் பையம்பள்ளி. இது எல்லாமே புதிய கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடங்களில் சில முக்கியமான குறிப்பிடத்தகுந்த இடங்கள். 4வது தாமிர காலம். தாமிர காலத்தோட சிறப்பம்சம் என்னன்னா, தாமிர காலத்தில் தாமிரம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்கு. தாமிரத்தை உருக்கி வடிவமைக்கிற தொழில்நுட்பம் இருந்திருக்கு. தாமிரத்தை மெல்ட் பண்ணி டிசைன் பண்ணுற அந்த டெக்னிக் தாமிர காலத்தில் இருந்திருக்கு. இதோட தாமிர காலம் நிறைவடையுது. அடுத்து 5வது உலோக காலம். உலோக காலம் பொதுவாக 3 வகையாக பிரிக்கப்படுது. 1 செம்பு காலம், 2 வெண்கல காலம், 3 இரும்பு காலம். இப்போ உலோக காலத்தில் செம்பு பயன்பாடு அதிகமாக இருந்திருக்கு. மனிதன் அறிந்த முதல் உலகம் செம்பு அப்படின்னு குறிப்பிடப்படுது. உலோக காலத்தில் செம்பு மற்றும் வெண்கலம் இந்த 2 உலகங்களுமே பயன்படுத்தியிருக்காங்க. செம்பு கருவிகள் பயன்படுத்தியிருக்காங்க. செம்பு கருவிகளோட சிறு கருவிகளையும் பயன்படுத்தியிருக்காங்க, சின்ன சின்ன கருவிகள். அப்புறம் கற்கரிகளோட பயன்பாடும் தொடர்ந்து இருக்கு. அதாவது இதுக்கு முந்தைய காலங்களில் கற்கரிகள் பயன்படுத்துறாங்க இல்லைங்களா, அதோட பயன்பாடு உலோக காலத்தில் தொடர்ந்து இருக்கு. உலோக காலத்தில் மண்பாண்டங்கள் மேலே வண்ண ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க. இதை வண்ணமிடப்பட்ட மண்பாண்டங்கள் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இந்த பயன்பாடு உலோக காலத்தில் இருந்திருக்கு. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன். இந்த வீடியோவில் இந்த சாப்டரில் நான் சொல்லாத விஷயங்கள், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும், அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பை பை.